தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக சினிமாவையே கட்டி போட்டவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட நடிப்பில் அடுத்தடுத்த படங்கள் இப்போ உருவாக போகுது. மேலும் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக எந்தெந்த படத்தில் நடிக்க போகிறாரு, அந்த தொகுப்பை பற்றி விரைவாக இந்த தொகுப்பில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நடிப்பில் கடைசியாக வேட்டையன் படம் வெளியாகி இருந்தது. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை லோகேஷ் இயக்குறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. அதாவது மார்ச் மாதத்தோட இறுதிக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிக்க போகிறாங்களாம். அதன் தொடர்ச்சியாக ஜெயிலர் 2 இந்த படத்தை நெல்சன் அவர்கள் தான் இயக்க போகிறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. சமீபத்தில் தான் பொங்கலுக்கு இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. ஜெயிலர் 2 எடுக்க போகிறோம் என அனிருத்தும் நெல்சனும் சேர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இது கண்டிப்பாக பிரம்மாண்டமாக வெற்றி அடையும் என ரஜினிகாந்த் ரசிகர்களால் நம்பப்படுது. 1000 கோடி வசூல் சாதனையை எந்த படமே இன்னும் பண்ணலை. அந்த சாதனையை பார்த்தீங்கன்னா ரஜினியோட கூலி படம் பண்ணும் என்று சொல்லப்படுது. மேலும் 2000 கோடி வசூல் சாதனையும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படம் தான் பண்ணும் என நம்பப்படுது. மேலும் ஸ்பெஷல் தகவலாக என்னன்னா, இந்த ஜெயிலர் படத்தில் பாலையா ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இவரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. அதாவது வேல்பாரி நாவலை தான் சங்கர் அவர்கள் இயக்க போகிறாரு. சமீபத்தில் தான் சங்கரோடைய இயக்கத்தில் ராம் சரணுடைய நடிப்பில் தில் ராஜுவோட ப்ரொடக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த கேம் சேஞ்சர் படம் என்னதான் ஒரு அரசியல் கதைகளில் வந்திருந்தாலும் முதல்வன் படம் அளவுக்கு இல்லை. தெலுங்கு சினிமாவிலே பார்த்தீங்கன்னா மசாலா பத்தில் இந்த படம் தரத்தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சங்கர் ஃபார்ம்லே இல்லை, அவருடைய மசாலா காலி ஆயிடுச்சு. இனிமேல் சங்கர் அவுட்டேட்டட் ஆகிட்டாரு, தேரமாட்டார் என பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஏற்கனவே இந்தியன் 2வால் துவண்டு போயிருந்த சங்கர் மீண்டும் அடி மேலே அடி வாங்கியிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் அவர் வேல்பாரி நாவலை எடுக்கிறத பற்றி பேசியிருக்காராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் கூடிய விரைவில் ஷூட்டிங்கில் கலந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் கைவசம் இருக்கும் 2 படங்களையும் முடிச்சுட்டு தான் என்னால் வர முடியும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சொல்லிட்டாராம். இப்போ இந்தியன் 3 வேலையில் பிஸியாக இருக்கும் சங்கர் அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை வச்சு வேல்பாரி நாவலை எடுக்க போகிறாரு. ஆனால் இதற்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஒத்துப்பாங்களான்றது ஒரு சின்ன சந்தேகம் தான். ஒருவேளை ஒத்துக்காத பட்சத்தில் ஒன்று தெலுங்கு ப்ரொடியூசர்ஸோ இல்லை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி இல்லை சன் பிக்சர்ஸ் தான் முன் இந்த படத்தை எடுக்கணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனன் நம்ம ரஜினியை வச்சு படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் என்ற படத்தை மம்முட்டியை வச்சு இயக்கியிருந்தார் நம்ம கௌதம் மேனன். இந்த படம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையாக சூப்பராக இருக்குது என்று விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ப்ரமோஷன்ஸில் நான் ரஜினியை வச்சு படம் பண்ணுறதா இருந்தேன், அது இந்த படம் தான். ஆனால் அந்த வாய்ப்பு என்னை விட்டு கை நழுவி போயிடுச்சு. அதற்கு காரணம் ஒருத்தர் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தப்பாக ரஜினியிடம் போட்டு கொடுத்துட்டாரு. ஆரம்பத்தில் ரஜினி கதையை கேட்டார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். அதன் தொடர்ச்சியாக நான் அவரிடம் நரேட் பண்ணலான்னு இருந்தேன். அதற்குள்ளே யாரோ என்னை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது இவர் பாதி கதையை மட்டும்தான் சொல்லுவார், மீதி கதையை சொல்ல மாட்டார். அதற்கு மேலே இப்படி அப்படின்னு சொல்லி சமாளித்து கதையே சொல்லாமல் படத்தை எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவார். ஏன்னா என் மேலே குற்றச்சாட்டு வச்சதுனால ரஜினி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இந்த படம் இன்னும் தள்ளி வச்சிருவோம், ஏன்னா இப்போ நிறைய படங்கள் என் கைவசத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் படம் பண்ணுறதை பற்றி யோசிப்போம்னு சொல்லிட்டாரு. அதோடு அவர் ஃபோன் பண்ணவே இல்லை. ஏன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தார் கௌதம் மேனன். அதன் தொடர்ச்சியாக இப்போ கௌதம் மேனன் மீண்டும் ஒரு கதையை ரஜினி கிட்ட சொல்லியிருக்காராம். ரஜினியும் பார்க்கலாம்னு இருக்காரு. ஒரு வேளை இது நடந்தால் நிச்சயமாக ஸ்டைலிஷான ரஜினியாக நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ரஜினியோட லைனப்ஸில் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மேலும் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும்.